வாழ்க்கையின் நோக்கம். இந்த வாழ்க்கையின் நோக்கம் பலருக்கும் ஏன் வாழ்றோம் அப்படிங்கிற அந்த நோக்கமே இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுதான் ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, வெந்ததை தின்று விதி வந்தால் சாவோம். அப்படி இல்லை, நமக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. ஹல்லேலூயா. நாம் எதற்காக வாழ்கிறோம் என்ற ஒரு நோக்கம் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிறார். அது நம்ம என்ன நிலையில் இருந்தாலும், என்ன வேலையில் இருந்தாலும், என்ன காரணத்தை உடையவர்களாக இருந்தாலும், நம்ம வாழ்வதற்கான ஒரு நோக்கத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். இப்படியாக ஒரு மனிதனை குறித்தான சரித்திரத்தை வாசித்தேன். எரிக் லிட்டில் அப்படிங்கிறவர், இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓட்டப்பந்தய வீரர், ரொம்ப வேகமா ஓடுவார். இங்கிலாந்து தேசத்தில் வாழ்ந்த ஒரு மனிதன். அவர் சொல்றாரு, ஐ பிலீவ் God made me for a purpose, but also He made me fast. And when I run, I feel His pleasure. அப்படிங்கிறார். ஆண்டவர் என்ன ஒரு நோக்கத்தோட படைச்சிருக்கிறாரு, அதுவும் என்னை வேகமா ஓடுறவனா படைச்சிருக்காரு. அதனால நான் வேகமா ஓடும்போது ஆண்டவர் என்னைய பார்த்து சந்தோஷப்படுறாருன்னு நான் நினைக்கிறேன். அப்படிங்க பாத்தியா, நான் வேகமாக ஓட உருவாக்கின மனுஷன் என்ன வேகமாக ஓடுறான் பார். உண்மையிலே அவர் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடக்கூடியவர். அவர் செட் பண்ண அந்த ரெக்கார்டு, அதாவது 9.7 செகண்டில் 100 மீட்டர் தூரத்தை ஓடினாராம். அந்த ரெக்கார்டை அடுத்த 35 வருஷம் யாருமே ஜெயிக்க முடியல. அவர் சொல்கிறாரு, ஐ ஹவ் அ பர்பஸ். நான் வாழ்கிறதுக்கு எனக்கு ஒரு நோக்கம் இருக்குது. நம்ம ஆத்மாவிலே நான் எதுக்காக வாழ்கிறேன், இந்த நோக்கம் இருக்குது பாருங்க. இந்த நோக்கத்தை புரிந்தவர்கள் அங்க அவங்க ஆத்மாவிலே நிறைவோடு இருப்பாங்க. ஹல்லேலூயா. ஐ ஹேவ் அ பர்பஸ். ஆமே, நீங்க எந்த காரியத்தை செய்தாலும் அதுல புரிஞ்சுக்கோங்க, இதுல என்னை குறித்து தேவனுடைய நோக்கம் ஒன்று இருக்குது. ஹல்லேலூயா. பல நேரத்தில் ஆராதனைக்கு வரும்போது கூட நான் வருவதனாலே, நான் ஆராதிப்பதனாலே என்ன மாற்றம் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஆராதனையை ரொம்ப உற்சாகமாகும். நீங்க கைதட்டும் போது கர்த்தர் பார்த்து சந்தோஷப்படுறார். நீங்க வாயை திறந்து பாடும் போது கர்த்தர் அதை கேட்டு மகிழுகிறார். அது யாருக்கு புரியுதோ அவங்க ரொம்ப உற்சாகமா, அவங்க ரொம்ப சந்தோஷமா பாடி உயர்த்தி கர்த்தரை மயப்படுத்துவாங்க. ஹல்லேலூயா. புரியுறக்கா ஒரு சின்ன காரியம் சொல்றேன் பாருங்களேன். திடீர்னு ஒரு கேமரா அவங்கள ஜூம் பண்ணி அப்படி ஸ்க்ரீன்ல காமிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளவு நேரம் பாட்டு பாடாத அவங்க கூட என்ன செய்வாங்க, கைதட்டி பாடுவாங்க. என்ன ஐயோப்பா, 1000 பேர் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த காரணம் தெரிஞ்ச உடனே நம்ம செய்யற காரியம் நமக்கு முக்கியமானதாகுது, இன்ட்ரெஸ்டா மாறுது, அதை சிறப்பாக செய்ய வாஞ்சிக்கிறோம். பல நேரங்களில் நம்ம ஒரு நாள் கைதட்டுறதுல என்னங்க பெருசாக மாறிட போகுதுன்னு நினைக்கும் போது தான் நம்ம அதை ஆர்வத்தோடு உற்சாகத்தோடு செய்வதை we have a purpose. சொல்லுங்க, எனக்கு ஒரு நோக்கம் இருக்குது, நான் வாழ்றதுல ஒரு நோக்கம் இருக்குது. இந்த நோக்கத்தை நிறைவேற்ற உங்க ஆத்மாவில் ஒரு திருப்தியும் ஒரு சந்தோஷம் வரும். ஹல்லேலூயா.